அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்ப்பிருப்பது வேலூர் மாநகரில் மாங்காய் மண்டி அருகாமையில் அமைந்திருக்கும் அதிசய கடல் கன்னி, லண்டன் பிரிட்ஜ், ஹாரன் ஹவுஸ் மற்றும் பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்க்க உள்ளோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் லண்டன் பிரிட்ஜ். நம்மளை அருமையாக லண்டன் பிரிட்ஜ் மூலமா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயவுடனே உள்ளே என்னென்ன இருக்குன்றதை நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். வாங்க நம்ம போகலாம். உள்ளே போன உடனே நம்ம கண் கவரும் வகையில் அனைவரும் செல்ஃபி எடுத்து மகிழும் விதமாக ஒவ்வொரு விதத்திலையும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஃபோட்டோ ஷூட். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஃபோட்டோ ஷூட்டுன்றது ரொம்ப முக்கியமாகிடுச்சு. அப்படியாப்பட்ட ஃபோட்டோ ஷூட்டை க்யூட்டான நம்முடைய மூமெண்ட்டை ஃபோட்டோ எடுக்க பல செல்ஃபி பாயிண்ட் வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து அப்படியே நம்ம நடந்து போனால் டோன்ஸ், ஈமேன், கேப்டன் அமெரிக்கா, பேட்மேன், ஸ்பைடர்மேன், ஒண்டர்மேன், டோர், அயன்மேன் எல்லாரும் நம்மளை வரவேற்கும் விதமாக இரண்டு புறமும் நின்று அழகாக நம்மளை வரவேற்கிறாங்க. குரூட் மற்றும் ஹல்க்கு கூட நிறைய குழந்தைகள் விளையாடி மகிழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வச்சுருந்த யமஹா ஷோரூமில் குழந்தைங்க அழகாக ஏறி ஃபோர்ஸ் கொடுத்தாங்க. அடுத்து நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறது கடல் கன்னி. நம்ம எதுக்காக வந்தோன்றதை பார்த்தீங்கன்னா கடல் கன்னியை பார்க்கத்தான். வேலூரில் முதல் முறையாக கடல் கன்னி வந்திருக்காங்க. எங்கே இருக்காங்க? இதோ இருக்காங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம உள்ளே போய் பார்க்கறது ஸ்னோ வேர்ல்டு. இதில் நம்ம உள்ளே போனோடனே பாண்டா நம்மளை அழகாக வரவேற்று உள்ளே போனோடனே நம்ம அப்படியே ஸ்னோ வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை ரொம்ப பிரமாதமாக கொடுத்தாங்க. அங்கே இருக்கிற டிஜேக்கு நம்ம எல்லாரும் டான்ஸும் ஆடலாம். உள்ளே போனோம்னா அவ்வளோ குழுன்னு அப்படியே பனி கட்டிகள் நம்ம மேலே விழறத நம்ம அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுது. நீங்களும் போய் பார்த்துருந்தா அது எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தபடியாக நம்ம உள்ளே போகிற இடம் பேய் பங்களா. வாங்க நம்ம பேய் வீட்டுக்குள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு சொல்ல பேய் பங்களாவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸே எப்படி இருக்குது. ஐயோ பயமா இருக்குது. உள்ளே போகும்போது ரொம்ப அருமையாக செட் பண்ணியிருக்கிறாங்க. ஐயோ பயம் அப்படின்ற அளவுக்கு பேய் பங்களாவை ரொம்ப அருமையாக செட் பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி உள்ளே போகலான்னா எலும்பு கூடு. உண்மையிலேயே இது ரொம்ப பயமாக இருக்குது. அடுத்து நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா டார்லிங்கில் கோடை சம்மர் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. உள்ள நம்ம போகிறது வீட்டு உபயோக பொருட்களையும் வாங்கிக்கலாம். நம்ம போகிற பொருட்காட்சி அவ்வளவு அருமையாக இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்களை மிகவும் கவரும் வகையில் அருண் சிவம் ஃபேன்சி ஸ்டோர்ஸ். ரொம்ப அருமையான ஸ்டிக்கர் போட்டில் இருந்து அனைத்து விதமான மகளிருக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உள்ளவே வச்சுருந்தாங்க. நம்ம வேறு எங்கேயும் போய் வாங்க வேண்டியதில்லை. அங்கேயே நமக்கு தேவையான பொருட்களை நம்மளால் வாங்கிக்கவும் முடியும். அடுத்ததாக சத்யா டாய்ஸ் அண்ட் கீ செயின்ஸ்.
கண்கவரும் விதத்தில் அனைத்து விதமான கீ செயின்ஸ்களும் இங்கே ரொம்ப அழகாக மாட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா குழந்தைகள் விளையாட்டு பொருட்களாக அனைத்து விதமான பொம்மைகளும் இங்கு இடம்பெற்று இருந்தது. தேவையானவர்கள் குழந்தைக்கு தேவையானதை வாங்கி தரலாம். என்னப்பா வெறும் குழந்தைகள் மகளிருக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் கேட்டால், மாணவர்களுக்காக எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் ஓப்பன் அப்படின்ற ஒரு இதில் நம்ம அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்றதுக்கான சஜஷன்ஸும் இங்கே கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. அதை தாண்டி போனோம் அப்படின்னா பெண்களுக்கு தேவையான உடைகள் இந்த இடத்துல வச்சு ரொம்ப அருமையாக சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஃபேன்சி ஸ்டோர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பெண்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்துல, இந்த இடத்துல போனோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்த சுற்றி பார்க்கறதுக்கு எல்லாமே நம்மளால் வாங்கி கொள்ள முடியும் என்பதை இந்த காணொலியின் வாயிலாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக குழந்தைகள் வீடியோ கேம் விளையாடி ரொம்பவும் அவங்களுடைய நேரத்தை மகிழ்ச்சியாக கழித்து கொண்டு இருந்தார்கள். அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே கார் ரேஸ், பைக் ரேஸ், ரொம்ப குழந்தைகள் ரொம்ப வெறித்தனமாக விளையாடி அவங்களுடைய நேரங்களை கழித்து கொண்டு இருந்தாங்க. குழந்தைகள் விளையாடுறதெல்லாம் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தாங்க. இதை நாங்கள் பார்க்க சொல்ல ரொம்ப அருமையாக இருந்தது.